விண்ணப்பித்தும் தன் மாற்றுத்திறனாளி மகனுக்கு ஒரு 3 சக்கர வண்டி கூட கிடைக்கவில்லையே என்று தவித்த ஒரு தந்தைக்கு அடுத்த சில நாட்களிலேயே 12 கோடி ரூபாய் பம்பர் பரிசு அளித்துள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்த ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையே மாற்றிய அந்த சுவாரஸ்யமான பின்னணியை பார்க்கலாம். கேரள அரசு நடத்திய இந்த ஆண்டுக்கான விஷு பம்பர் லாட்டரி குலுக்கலின் முடிவுகள் திருவனந்தபுரத்தில் வெளியிடப்பட்டன. இதில் முதல் பரிசான 12 கோடி ரூபாய் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலாளிக்கு கிடைத்துள்ளது. கொல்லம் மாவட்டம் கருநாகப்பள்ளி அருகே உள்ள ஆனையடி பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னன். பெயிண்டிங் தொழிலாளியான இவருக்கு ராதாமணி என்ற மனைவியும் வினோத்குமார் என்ற மகனும் உள்ளனர். கொரோனா பேரிடர் காலத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த இந்த குடும்பம் கடந்த சில ஆண்டுகளாக லாட்டரி சீட்டுகளை சில்லறையாக விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்து காரணமாக பொன்னனின் காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் அவரது மனைவியும் மாற்றுத்திறனாளியான மகன் வினோத்குமாரும் லாட்டரி விற்பனையில் இறங்கினர். வினோத்குமாருக்கு காலில் குறைபாடு இருந்த போதிலும் குடும்ப சூழல் காரணமாக தினமும் சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று லாட்டரி விற்பனை செய்து வந்துள்ளார். சமீபத்தில் வினோத்குமாருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் அவரால் லாட்டரி விற்க போக முடியவில்லை. இதனால் அவரது தந்தை பொன்னன் தளவா மணப்பள்ளியில் உள்ள அம்மா ஏஜென்சிக்கு சென்று விற்பனைக்கான டிக்கெட்டுகளை வாங்கி வந்தார். அப்போது தனக்கு பிடித்தமான 2 என்ற எண்ணில் முடியும் BB 135452 என்ற எண் கொண்ட டிக்கெட்டை தனக்காக எடுத்து பையில் வைத்துக் கொண்டார். நேற்று நடைபெற்ற குலுக்கலில் இந்த டிக்கெட்டிற்கு முதல் பரிசான 12 கோடி ரூபாய் விழுந்துள்ளது. குலுக்கல் முடிந்த சில மணி நேரங்களிலேயே அதிர்ஷ்டசாலி பொன்னன் தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கருநாகப்பள்ளி சப் ஆபீஸ் முகவரும் மணப்பள்ளியைச் சேர்ந்தவருமான அனில் என்பவரின் ஏஜென்சியில் இருந்துதான் இந்த டிக்கெட் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் 2 என்ற எண்ணில் முடியும் டிக்கெட்டுகளில் இவருக்கு 2000 மற்றும் 5000 ரூபாய் வரை பரிசுகள் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பரிசு தொகை குறித்து பொன்னன் கூறுகையில், கடுமையான பொருளாதார சூழல் காரணமாக தன் மகனுக்கு நல்ல வரன் அமைவதில் சிரமம் நீடித்ததாகவும், தற்போது இந்த இக்கட்டான நிலை மாறியுள்ளதால் நல்லதொரு குடும்பத்தில் இருந்து பெண் பார்த்து மகனுக்கு சிறப்பாக திருமணம் செய்து வைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். மேலும் வினோத் லாட்டரி விற்பனைக்கு செல்வதற்காக ஒரு 3 சக்கர வாகனம் கேட்டு பஞ்சாயத்தில் விண்ணப்பித்திருந்தும் அது கிடைக்கவில்லை என்றும், இப்போது அவனுக்கு ஒரு புதிய வாகனத்தை வாங்கி தருவதுடன் குடும்பத்தில் இருக்கும் கடன்களையும் அடைக்கப் போவதாக அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கடுமையான உழைப்பை மட்டுமே நம்பியிருந்த மாற்றுத்திறனாளி மகனின் குடும்பத்திற்கு அவர்கள் செய்து வந்த லாட்டரி தொழிலே கோடீஸ்வர அந்தஸ்தை வழங்கியிருப்பது அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.